உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என் அப்பா முருகமலை சத்தியமா சொல்லுதே, நீ என்ன ஆசைப்படுதியோ அதையே நடத்துதும்ல, நீ என்ன ஆசைப்படுதியோ அதையே செய்யலாம்ல. எந்திரிச்சு வாழ, நீ எப்படி வாழும் நினைக்கியோ அப்படியே வாழல. ஏன்னா எந்திரிச்சு வாழ, எந்திரிச்சு வாழ. இந்த அண்ணனை மன்னிச்சிடல. ரத்னா, எவ்வளோ ரத்னா, ரத்னா, அண்ணன் பேச கேக்கா, அண்ணன் பேச கேக்கா, கணதோறும் பாருல. திரும்பி வந்துட்டா ரத்னா. ரத்னா, உனக்கு ஒன்னும் ஆகாதுல. என் புள்ள திரும்பி வந்துட்டாப்பா. என் புள்ள திரும்பி வந்துட்டா. பிள்ளை கண்ணு முழிச்சிட்டா. கண்ணு முழிச்சிட்டா. அப்படியே முருகா, என் பிள்ளைய காப்பாத்திட்டப்பா, காப்பாத்திட்ட. இல்லை ரத்னா, உனக்கு ஒன்னும் ஆகாதுல. நீ கண்ணு முடிச்சிட்டா, உனக்கு ஒன்னும் ஆகாதுன்னு பரணி சொல்லிட்டால. நீ கண்ணு திறந்து எங்க உசுரெல்லாம் காப்பாத்திட்டால. இனி உனக்கு ஒன்னும் ஆகாது. இல்ல பரணி, உனக்கு கேக்குதாக்கா? முருகா, அக்கா ஒண்ணும் இல்லக்கா. என்ன நன்றி சொல்ல வந்தியா? நன்றியெல்லாம் எனக்கு வேண்டாம், நீ போ. அதான் உன் தங்கச்சி பொழைச்சிட்டான்ல, அப்புறம் என்ன? என்ன மன்னிச்சிடல. நான் உன்னை ரொம்ப தப்பா பேசிவிட்டேன். நான் பேசினது எதுவும் மனசுல வச்சுக்காம ரத்னாவை காப்பாத்திட்டேன். அதுக்கு ரொம்ப நன்றில. ஐயோ, நன்றியா? அதெல்லாம் எனக்கு வேண்டாம். இதுக்கப்புறம் என் மேல பழி போடாம இருந்தா அதுவே எனக்கு போதும். வாய் இருக்குன்னு கோவத்துல என்னென்ன பேசிட்ட நீ. பேசுறதுக்கு முன்னாடி என்ன பேசணும், எதை பேசணும்னு எதை பத்தியும் யோசிக்க மாட்டியா நீ? நடந்த எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்ற. நீ இல்லனா என் தங்கச்சி நல்லா இருந்திருப்பா, நீ இல்லனா அவ சந்தோஷமா இருந்திருப்பா. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், அப்படி என்னடா நான் பாவம் பண்ண? நாக்கு கூசாம எவ்வளவு பெரிய பழியெல்லாம் என் மேல போட்ட. ஏண்டா, எனக்கு அப்பா வேண்டாம், அம்மா வேண்டாம், சொத்து சொகெல்லாம் எதுவுமே வேண்டான்னு உன்னையே நம்பி வந்து நிக்கிறேனே. அதுக்கு நீ கொடுத்த மரியாதையும் அன்பையும் பார்த்து அப்படியே நான் பூரிச்சு போயிட்டேன். ஏதோ நீ மட்டும்தான் உன் தங்கச்சிங்களுக்கு நல்லது பண்றதா நினைக்கிறியா? நானும் உன் தங்கச்சிங்களுக்கு நல்லது பண்ணிருக்கேன், நல்லது பண்ணுவேன். உனக்கு அவங்க தங்கச்சினா எனக்கு மாமா பொண்ணுங்கடா. அவங்க மேல எனக்கும் அக்கறை இருக்குடா. எதை இருந்தா என்ன, உனக்கு எதுவும் புரியாது. நல்ல வேலைப்பா, ரத்னாவை காப்பாத்திட்ட. இல்லனா என்ன குத்து சொல்லியே கோணி குறுக்க வச்சிருப்ப. நான் பேசினது தப்புதான்ல, என்னை மன்னிச்சிடல. இப்ப எதுக்கு என்ன கையெடுத்து கும்பிடுற? நீ கையெடுத்து கும்பிடவும் வேண்டாம், உன் தங்கச்சிங்களுக்காக என் கழுத்த இருக்கிற மாதிரி பேசவும் வேண்டாம்.
இனிமே நான் உன் தங்கச்சிங்க விஷயத்துல தலையிடவே மாட்டேன். இனிமே என்னால உன் தங்கச்சிங்களுக்கு எதுவும் ஆகாது. போதுமா? இல்ல ஏதோ ஒரு ஆத்திரத்துல ரத்னா காணாம போயிட்டான்ற ஒரு சோகத்துல புத்தி மயங்கி ஏதோ தப்பு தப்பா பேசிவிட்டோம்ல. எதுவும் மனசறிஞ்சு பேசல. என்னை மன்னிச்சிடல. நீ சாதாரணமா சொல்லிட்ட. ஆனா உன் வார்த்தையால நான் பாதி செத்துட்டேன்டா. இனிமே நான் எதுலயும் தலையிடுறதாவே இல்ல. ஆளை விடு. ஒரு நிமிஷம். நான் பண்ணது எல்லாமே தப்புதான்ல, ஒத்துக்கிட்டேன். நான் பண்ண தப்பெல்லாம் என்னன்னு இப்பதான் எனக்கு புரியுது. என் தங்கச்சிகளுக்கு ஒண்ணு நான் இருந்தேன், நான் இருக்கேன், கடைசி வரைக்கும் நான் இருப்பேன். ஆனா எனக்கு ஒண்ணுன்னா எங்க பொண்ணை தவிர எனக்கு வேற யாருல இருக்கா? என் அம்மா சாகும்போது கூட அத்தனை பேர் இருந்தாவுல, என்னை யார் கையில ஒப்படைச்சிட்டு போனா? உன்னை நம்பி தானே ஒப்படைச்சிட்டு போனா. இல்லை, என் சந்தோஷம், என் துக்கம், என் சோகம், என் கோபம் எல்லாமே உன்னோடதுல. இல்லை, என்ன மட்டும் இல்ல, என் குடும்பத்தையே காக்கிற கொலசாமி நீதாம்ல. இல்லை, இனி எந்த தப்பும் பண்ண மாட்டோம்ல. கடைசியா அந்த ஒரு வாட்டி மன்னிச்சிடு. என்னை மன்னிச்சிடல. எந்திரி, எந்திரிடா. என்னை மன்னிச்சிட்ட நீ சொன்னாதான். எந்திரி முதல்ல. என்னை மன்னிச்சிட்ட நீ சொன்னாதான். ஐயோ, சரி எந்திரி ப்ளீஸ். மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. மன்னிச்சிட்டேன்டா. எந்திரி, எந்திரிடா. உடனே மன்னிச்சிட்டேன்னு திரும்ப எடுத்தெரிச்சு பேசுன. நீ இப்படி பண்ண அப்படி பண்ணன்னு குத்தி காட்டி பேசுன. பதில் சொல்ல நான் உன் பக்கத்துல கூட இருக்க மாட்டேன். உன் பக்கத்துல என்ன, உன் வாழ்க்கையில உன் கூட இருக்க மாட்டேன், அவ்வளவுதான். அப்படிலாம் பேசுறேன். இனி எந்த தப்பும் பண்ண மாட்டோம்ல. இனி எந்த தப்பும் பண்ண மாட்டேன். உன்னை தப்பா பேச மாட்டேன். என்னைய விட்டு போறேன்னு மட்டும் சொல்லாதல்ல. என்னால தாங்கிக்க முடியாது. என்னைய விட்டு போறேன்னு மட்டும் சொல்லாத. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.